என்னோடு நேரடியாக தொடர்பிலிருந்து என்னோடு இலக்கிய ரீதியாக ஏதோ ஒரு வகையில் நேரடியாக இலக்கியத்தோடு இல்லாவிட்டாலும் ஏதோ ஒரு வகையில் எனக்குள் இருந்த நெருப்பை அணையாமல் காட்டுகிறவர்கள் இவர்கள் தான். இவர்களை ஒருத்தரை பற்றியும் நான் பேசணும்னா ஏராளமான நேரம். ஏன்னா அதுக்காகவே நான் இந்திரன் காலம்னு ஒரு புத்தகம் எழுதணும்னு நான் நினைக்கிறேன். ஒரு சின்ன புத்தகம் எழுதியிருக்கேன், ஆனால் அது பெரிய புத்தகமாக எழுதணும். ஏன்னா எனக்குள்ள இருந்த ஒரு எழுத்தாளனை தூங்க விடாமல் தொந்தரவு செய்கின்றவர்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்லுவேன்னு தெரியல. என்னுடைய புத்தகம் எனக்கு இப்போ 68 வயதாகுது. அதனால எல்லாம் எப்படி சொல்றது, ஓரளவுக்கு எல்லாத்துக்கும் திரும்பி பார்க்குற ஒரு வயசு. அதனால இப்போ ஐ ஃபைண்ட் தட் இட் இஸ் டைம் ஃபார் மீ டு லுக் பேக். ஸோ இட்ஸ் a very great luxury given to a person. அது அசை போடுவதற்கான நினைவுகளை நிறைய உருவாக்குவது என்பது பெரிய விஷயம். இப்போ மனுஷபுத்திரன் எடுத்தீங்கன்னா அவர் கொஞ்சம் வயதான பிறகு அவர் அசை போடுவதற்கு ஏதாவது இருக்கும். யாரும் இப்படி பண்ணாரு, இப்போ இப்படி இருக்காரு, இவர் இப்படி வந்திருக்காரு, இப்படி எழுதியிருந்தாரு, அப்படி பண்ணிருந்தாரு, அவர் புத்தகம் போட்ட போது அவர் புத்தகம் போட்ட போது சொல்லி நிறைய யோசித்து பார்க்கக்கூடிய நல்ல தருணங்களை உருவாக்குவதுதான் இந்த நிகழ்காலத்தினுடைய ஒரே கடமை நான் நினைக்கிறேன். பின்னால் நினைத்து பார்க்கக்கூடிய உன்னதமான தருணங்களை உருவாக்குவதுதான் இந்த நிகழ்காலத்தினுடைய கடமை. இதை தள்ளி போடுவதற்கான. அதனால அந்த நல்ல தருணங்களை உருவாக்குவதும் ரொம்ப நெருங்கிய ஒரு அசலான உறவுகளை உருவாக்கிக் கொள்வதற்கும் நாம் நிகழ்ச்சி உதாரணமா இருக்கு. நான் அண்மையில ரொம்ப ஒரு ஓவியர்னு நினைச்சிருந்தீங்கன்னா நம்மளுடைய கணபதி ஒரு ஓவியம் நினைச்சிருந்தோம். அவனுக்கு முகநூலில் ஓவியங்களை பற்றி எழுதுறதா படிக்கும்போது இவருக்குள்ள இப்படி ஒரு எழுத்தாளர் இருக்கானா, எழுத்தாளர் இப்படி உணர்வு ரீதியாக புரிஞ்சுக்கிறது ஒருத்தர் இருக்கிறாரா, அப்படி இவர் நிறைய எழுத வைக்கணுமே ஒரு ஆசை வந்து. இதெல்லாம் ஒரு வாசகன்ற வகையில தான். நான் என்னை யாரும் எழுத்தாளரா வாசகனான்னு கேட்டால் நான் வாசகன் தான். அது மட்டும் இல்லை, மிக மிக ஓரத்து வாசகன். முடிஞ்சு பார்த்து எல்லாத்துக்கும் மார்க்கு வாரத்தில் போட்டுப்பேன். இப்படி ஒரு வாசகன் இந்த மார்க் கொடுத்துருக்கான்னு அந்த எழுத்தாளருக்கு தெரியவே தெரியாது. அதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தை நான் சொல்கிறேன். நான் இலக்கிய மகா சன்னிதானங்களுக்காகவோ இலக்கிய உறுப்பினர்களையும் நான் என்றைக்குமா மன்னிச்சு சொல்லுவேன். இந்த உறுப்பினர்களுக்காக எழுதிய எழுத்தாளர் இல்லை. நான் ஒரு ஓரத்து வாசகன். என்னை போல ஓரத்து வாசகர்களுக்காக எழுதுகிற எழுத்தாளர். அதனால என்னுடைய பெரிய புத்தகங்கள், இவ்வளவு பெரிய புத்தகங்கள் இப்போதான் முதல் முறையாக நான் பாடுறேன். ஏன்னா என்னுடைய வாசகர்லாம் ஒரு அன்எம்ப்ளாய்டு கிராஜுவேட்டு, இல்லை ஒரு ஸ்டூடெண்ட்டு, இதெல்லாம் ஒரு சாதாரண வேலையில் இருக்கிற ஒரு படித்தவர், இத்தகையவர்களுக்காக எழுதுகிறவன் நான். அப்போ என்னுடைய புத்தகத்தை எப்படி பெருசாக போட முடியும்? நான் அவங்களுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி புக்கு போட முடியும். என் புக்கெல்லாம் சின்னதாக தான் இருக்கும். அது போல தான் நான் போட்டிருக்கேன். அது போல புத்தகங்களை போட்டு வெளிக்கு வந்திருக்கேன். இப்போ இந்த புத்தகத்தை போடக்கூடிய துணிச்சலை எனக்கு கொடுத்தவர் வேடிக்கை பண்ணான். டிஸ்கவரி புக் ஷாப்பு பேரை, டிஸ்கவரி என்ற பேரை எதுக்காக வச்சாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் டிஸ்கவரின்றது மூலமாக பல புதிய சக்திகளை டிஸ்கவர் பண்ணியிருக்காரு, கண்டுபிடிச்சு அவரை ஊக்கப்படுத்திட்டு வந்திருக்கிறாரு. இப்போ வேடிக்கை ஓரத்திலிருந்து வருகிற ஒரு சக்தி போல தெரிகிறாரு. ஆனால் அவர் விருது பெறாரு. ஒரு பிரபஞ்சன் போல ஒரு எழுத்தாளருக்கு யாருமே கவனிக்காம இருக்காங்க, ஆதரப்படுறாரு. திடீர்னு 4 பேரோடு சேர்றாரு, இயங்குறாரு. அவரோடு இணைந்து ஒரு பல பேரும் சேர்த்து அவர் ஒரு 10 லட்சம் ரூபாயை வசூல் செய்து ஒரு தேவையான ஒரு எழுத்தாளருக்கு கொடுக்கிறாரு என்பது எவ்வளவு பெரிய செயல். ஏன்னா அனுபவனையே நம்ம எல்லாருக்கும் ஓடி போயிருக்கோம். அதை போல ஒரு சமுதாயம் இருக்கு. அதுல இதெல்லாம் சேர்த்து வச்சு ஒன்று செய்திருக்கிறாருன்னா மிகப்பெரிய காரியம். அவர் தான் என்ன செஞ்சாரு, வீட்டுக்கு சுந்தரபித்தன் அழைச்சிட்டு வந்தார். வீட்டுக்கு சரி உங்க புக்கை கொடுங்க, இன்னும் அதில் நல்லா மற்ற சேர்த்து நம்ம பெருசா செய்யலாம். இந்த புத்தகத்தை இருக்கிறதுலாம் எனக்கு ஒரு சின்ன ஆசை இருந்தது. இந்த புத்தகத்தை பல பேரை பற்றி நான் எழுதியிருக்கேன். அவங்க எல்லாரும் சாதாரண ஆரம்பத்தில் இருக்க நம்ம ஏக்நாத் இருக்காரு. ஏக்நாத்தினுடைய ஒரு கவிதை தொகுதி கெடாத்தொங்குது. கெடாத்தொங்குக்கு நான் முன்னரை கொடுத்துருக்கேன். அப்புறம் சுந்தரபுத்தர் புத்தகம். அதுக்கு பிறகு ஏன் நம்ம சண்முகம் பிங்க் ஃப்ளாய்டை பற்றி ஒரு கட்டுரை வீட்டில் படித்தார். அப்படியே அந்த உதடெல்லாம் அப்படியே கோணலாகி வச்சுக்கிட்டு ஒரு வெறியோட படித்தார். ரொம்ப எழுதுறப்ப படித்தவங்க இன்னும் இவ்வளோ பிரபலமான ஒரு கட்டுரை எழுதிக்கிங்களே, வாங்க அது ஒரு புத்தகமாக ஆக்கிக்கலாம்னு சொல்லிட்டு அப்போ ஹெட் ஆஃபீஸில் டெவலப் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் பேலன்ஸ் ஷீட்டில் ரொம்ப வேலை. லஞ்ச் டைமில் அவரை வர சொல்லி
நான் பிராட்வே போய் புக்ஸ் பேப்பர்லாம் பர்ச்சேஸ் பண்ணி நானே தூக்கிட்டு வந்து அந்த பிங்க் ஃப்ளாய்டுடைய ஆல்பத்தில் இருந்த அட்டையே அதனுடைய அட்டையா போட்டு அந்த புத்தகத்தை சமன் கொலைக்கும் ராக்கெட்ஸை அப்படின்னு தலைப்பில் வெளியிட்டோம். இன்னும் ராக்கெட்ஸை பற்றி அது ஒரு உன்னதமான புக்கு வரவே இல்லை. பிங்க் ஃப்ளாய்டை பற்றி அவ்வளோ பிரமாணமானது. இப்படி இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பெரிய ஒரு உஸ்பெகிஸ்தான்ல ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு. அது ஒரு மலைநாடு ரஷ்யாவில். அங்கே ஒரு நம்பிக்கை உண்டு. ஒரு ஒரு பாறை அப்படி நகர்த்தினோன்னா அது உள்ள ஒரு சின்ன ஊற்று வரும். அந்த பாறையை நகர்த்தினோட ஒரு ஊற்றை வந்த உடனே ஏதாவது ப்ரே பண்ணிக்கணுமா, வேண்டிக்கணுமா, நம்ம வேண்டதுன்னா அப்போ பறிச்சிடணும். அந்த பாறையிலிருந்து அப்படி நகர்த்தோட ஒரு ஊற்று வந்த உடனே அதை நம்ம என்ன வேண்டிக்கிட்டாலும் அது பறிச்சிடணும்னு சொல்லுவாங்க. அதுபோல் நான் பாறையிலேருந்து ஒவ்வொரு ஊற்று வரும்போதும் நான் வேண்டிக்கிட்டே இருந்திருக்கேன். என்னுடைய வேண்டுதல் எல்லாமே நிறைவேறி வந்திருக்கு. நீ ஏற்கனவே ஒரு முக்கியமான ஒரு கலரசீனா இருக்காது. கடற்கரைன்ற ஒரு கண்ணாடி கிணறுன்னு அடுத்த ஒரு தொகுதி போடுறாரு. அவருடைய இந்த கோடை புலியை பற்றி ஒரு எழுதியிருக்காரு. ரொம்ப அற்புதமான கவிதை. அது இப்போ நினைச்சாலும் வருது. புலி வந்து ஒரு அறைக்குள்ள இருக்கிறவங்க தாக்குற மாதிரி கோடை நம்மளை தாக்குறோம். கோடை வந்து புலி வந்து அப்படியே அறை வெளியில இருந்து நம்ம வெளியிலே நின்று அடிச்சு கதவை தர சொல்ற மாதிரி கோடை வந்து கோடை புலி. இந்த வார்த்தை பிரயோகத்தை தவிர யாருமே பண்ணல. கோடையிலும் புலியையும் பண்ணாங்க. அது படிப்பா என்ன அப்படின்னு தோணுது. அப்படி ஒவ்வொரு கவிஞர்களும் ஒவ்வொரு இலக்கியவாதிகளும் பிருந்தாசாரதி சின்ன பிள்ளையா அந்த பெரியவர் போட்டு போகும்போது ஒரு பூனைன்னு ஒரு கவிதை இருந்தாரு. அந்த கவிதையை நான் வாங்கிட்டு வந்து நீங்க கொடுங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு இது குழந்தைகள் வந்த உடனே ஏதோ ஒரு பத்திரிகை கொடுத்து நான் வெளியிட்டேன்னு நினைக்கிறேன். பூனைன்னு ஒரு கவிதை. இன்னும் பூனை பிருந்தாசாரதியை பார்த்தா இன்னும் பூனை கவிதை தான் ஞாபகம் இல்லை. அதுக்கப்புறம் அவர் எவ்வளோ பட்டாபாச்சி கவிதைகள்ல யாரும் எழுதிட்டாரு. ஆனாலும் அந்த பூனை கவிதை தான் ஞாபகம் வருது. அதனால இந்த புத்தகத்தில் பல்வேறு எழுத்தாளர்கள் இணைந்திருக்கிறார்கள். நான் என்பது நான் அல்ல. இந்த புத்தகத்தில் இருக்கிற என்னை சுற்றி இருப்பவர்கள் தான் நான். இந்த நான் என்ற ஒன்றை சமைத்தவர்கள் இவர்கள். ஒரு கலெக்டிவ் கான்சியஸ்னஸ் தான் இந்த நான். என்னுடைய தனியான நான் இல்லை. பல்வேறு சக்திகள் சேர்ந்து இந்த நான் என்ற இந்திரன் என்ற ஒரு நாளை உருவாக்கி இருக்கிறார்கள். அந்த நான் வந்து பல்வேறு சக்திகளால் உருவாக்கப்பட்டவன். பல்வேறு ஓவியர்களையும் பல்வேறு சிற்பங்களையும் ஓடி ஓடி பார்த்து நான் ரசித்திருக்கேன். ஏன்னா எங்கள் அப்பா ஒரு ஓவியர் இருந்ததுனால இப்போ வந்து முருகேசன் சார் நான் பார்த்தேன்னா எங்கள் அப்பாவுடைய ஏதோ ஒரு விதத்தில் அவர் மேலே ஒரு நிழல் விழுது. அவருடைய நிழல் எங்கள் அப்பா மாதிரி என் மேலே வந்து விழுது. அப்போ நான் என்ன செய்யறேன், அவருடைய சிற்பங்களை ஓடி போய் பார்க்குறேன். அவர் வந்து ரொம்ப அமைதியாக பெருசாக அவர் வந்து எல்லாருக்கும் எக்ஸிபிட் பண்ணுறதுக்காக ஓவியம் திட்டவரோ சிற்பம் செய்கிறவரோ இல்லை. அவர் தனியாக தன்னுடைய சந்தோஷத்துக்காக சிற்பம் செய்கிறார். தன்னுடைய சந்தோஷத்துக்காக ஓவியம் திட்டார். அவருடைய அறைக்கு போய் அவருடைய ஸ்டுடியோவில் போய் அவருடைய தோட்டத்தில் போய் அவருடைய சிற்பம் செய்யும் போது பார்க்கறது போல ஒரு பெரிய சந்தோஷம் எனக்கு கிடைக்கிறதில்ல. இது எல்லாத்தையுமே வந்து சாத்தியப்படுத்தவங்க வந்து காரணம் என்ன, இதெல்லாம் எங்கேருந்து தொடங்குது அப்படின்னு சொன்னால் இந்திரன் ஒருத்தர் வந்து அவங்க குடும்பம் தான் தாக்குது. அவங்க குடும்பம் தான் என்ன செய்யுது, அப்பா நீங்கள் வந்து அதெல்லாம் பாருங்க, நான் மற்ற வேலையெல்லாம் பார்க்குறேன் எனக்கு பொண்ணு சொல்கிறாங்க, 2 பெண்களும் சொல்கிறாங்க, என்னுடைய மனைவி சொல்கிறாங்க, என்னுடைய மாப்பிள்ளை மோகன் சொல்கிறாரு, என்னுடைய நண்பர்கள் எல்லாருமே சொல்கிறாங்க. எனக்கு அவருடைய பெரிய ஒரு உல்லாசத்தை கொடுக்குறாங்க. நீங்கள் இந்த இலக்கியத்தின் பக்கம் போங்க, இலக்கியத்தின் பக்கம் இருங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு உல்லாசத்தை கொடுக்குறாங்க. பத்திரிகைக்காரர்கள் எத்தனையோ பத்திரிகைக்காரர்கள் பேசுகிறார்கள். இன்னும் பேசும் புதிய சக்தி அப்படின்றது இப்போ ஜெயகாந்தன் எங்கேயோ ஒரு திருவாரூரில் உட்காந்துக்கிட்டு ஒரு பேசும் புதிய சக்தின்னு ஒரு பத்திரிகை புதிவாதமாக நடத்தணும்னு நிற்கிறார். இதுக்காக ஒரு திருவாரூர்லேருந்து வந்திருக்காரு இந்த கூட்டத்துக்கு. எனக்கு பெரிய ஆச்சரியமா இருக்குல்ல, அனுபவிச்சிருக்காங்க. மௌனன் யாத்திரிகான்னு ஒருத்தர் எங்கேயோ ஒரு பெரம்பலூர்ல ஒரு எழுதிட்டு இருந்தாரு. அவர் எழுதிட்டு ஒரு நாள் 35 பிரபலமாக எழுதுறாரு. இவர் ஒரு வாசனையும் வந்து கிராமத்தில் இருக்க ஒவ்வொரு வாசனையும் எழுதுறாரு. வாசனையை பற்றி எழுதுற நம்ம ஆளுங்க காலம் போயிடுச்சு. இந்த கூந்தல் வாசனை, கூந்தல் மரத்தை பற்றி நக்கீரனோட சண்டை போட்டதோட அப்படி முடிஞ்சு போயிடுச்சு. எல்லாரும் வந்து கண்ணால் பார்த்ததுதான் எழுதுறாங்க. எனக்கு உள்ள வாயு சந்தேகம். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் அந்த ஒரு வாசனையை பற்றி எழுந்தார் மௌனன். உடனே பிரமாணம் எழுந்தாரு. அவர் நம்ம இது பண்ணோம். பேசும் புதிய சக்தியில் இன்னைக்கு வந்த உடனே பல பேர் சொல்றாங்க நீங்களா ஒவ்வொன்றும். ஏன்னா எல்லாருமே சைலண்டா அவர் வந்து வெளியிட்டு உட்கார்ந்துருக்காரு. ஆனா இன்னைக்கு வந்தப்போ எல்லாரும் பார்க்கும்போது அவர் தொட்டு உணர்கிறார்கள். ஓ, பேசும் புதிய சக்தி இதுதானா அப்படின்னு சொல்லி. அதனால
இங்க வந்திருக்க ஒவ்வொருத்தரையும் பார்க்கும்போது நம்ம ரவி சுப்பிரமணியம் அவர் இளைஞரை பார்த்துருக்கோம், பணக்கார இளைஞரா ஒரு சொல்ல விரும்ப மாட்டாரு. அவர் பெரிய ஆளவர், பணக்கார இளைஞர். அவரை பார்த்து ரசிச்சுட்டு இருந்தோம். அவர் வந்து முழுமையா தன்னுடைய இலக்கியத்துக்காக, கலைக்காக தண்ணியே அர்ப்பணிச்சுக்கிட்டு இருக்காரு. இப்போ இந்த சக்திகள்லாம் சேர்ந்து ஒரு உன்னதமான ஒரு கலெக்டிவ் கான்சியஸ்னஸை உருவாக்குறாங்க. இன்றைய ஒரு கலெக்டிவ் கான்சியஸ்னஸை உருவாக்குறது இந்த மழை பெய்த நேரத்தில் இவ்வளோ தூரத்தில் நீங்கள்லாம் வந்து என்னை இணைந்து பண்ணதுக்காக என்னுடைய நன்றி எப்படி தெரிவிக்கிறதுன்னு தெரியல. எல்லாத்தோட ஐ ஷுட் தேங்க் அஸ்வினி குமார் மிஸ்ரா ஃபார் கமிங் ஆல் தி வே.